குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு ரெட்ரோ மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். பொதுவாகவே ஒரு கிரக பெயர்ச்சினாலே ஒரு பயம் இருக்கும். சனி பெயர்ச்சினா ஐயோ இப்படி சார் இருக்கும். குரு பெயர்ச்சினா ஒரு சாந்தமான சார் நல்ல விஷயம் நடக்கும்ல, அந்த ஒரு சந்தோஷத்தோடு நம்ம பார்ப்போம். இப்போதான் குரு பெயர்ச்சி முடிஞ்சு இருக்கு. முதல் நல்லதே செய்வோம், தனகாரகனை பற்றி பேசுவோம். தனம் இருந்தால் தாங்க எல்லாமே நல்லா இருக்கும். பணம் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைங்களா? பணம் இருந்தால் பட்டம் வரும், பேர் வரும், புகழ் வரும், எல்லாம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், அதுவும் யாருக்கு? ரெட்ரோ மீடியா நேயர்கள் அனைவருக்கும் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், குருவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சியில் வீடு கட்டலாமா, வாகனங்கள் வாங்கலாமா, வேலை மாற்றம் வருமா, ப்ரமோஷன் வருமா, இடமாற்றம் வருமா, திருமணம் ஆகுமா, குழந்தை பாக்கியம் பெறுமா, இப்படின்னு எல்லாமே கேட்பாங்க. யாருக்கெல்லாம் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் அதிக சந்தோஷம் வரப்போகுது, இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். 12 ராசிகளில் முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி? சார் உங்களுக்கு ஜென்மத்தை விட்டு குரு மாறுறார் சார், அது போகிறதே நல்லது இல்லையா? பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஜென்மராமர் வனத்திலே. அந்த ஜென்மராமர் வனத்திலேன்னு சொல்லியே கடந்த ஒரு வருஷமா படாத பாடுபட்டுட்டீங்க. இப்போ உங்களுக்கு குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ இந்த கோபத்தை மாத்திரம் கொஞ்சம் குறைச்சிங்க. புதிய வேலை, புதிய வாழ்க்கை, ஊர் விட்டு ஊர் போகலாமா, இடம் விட்டு இடம் மாறலாமா, நல்ல உத்தியோகம் கிடைக்குமா, அதில் ஒரு வருமானம் கிடைக்குமா, இப்படின்னு சுப பலனாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதை விட கடந்த 3-4 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அதுக்கான பலன் நினைச்சதை சாதிக்கலாம். திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் வரும். இப்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி அள்ளி வழங்குவார். சார் ஸ்தான பலம் தானே சார், பார்வை பலம் இல்லையே. ஆனால் அவர் எங்க போறாரு அப்படின்னு நீங்க பார்க்கணும். குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போறதுனால அற்புதமான பலன் கொடுக்கும். நம்பிக்கையோடு இருங்க, கோபத்தை விடுங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? சார் நான் இப்போதான் உங்க யூடியூப்லேயே பார்த்தேன், ஜென்மத்தில் குரு வந்துட்டார், அதனால மேஷராசிக்கு சரியில்லை. நீங்கள் ரிஷபத்துக்கு குரு ஜென்மத்தில் வரார், இப்போ என்ன சார் சொல்லுவீங்க? நாங்களாம் கஷ்டப்படுவோம்ல. அதுதாங்க சொல்றது. குதிரைக்கு குர்ரம்னா யானைக்கு அறம் இல்லை. இங்கே குருவனுடைய ஸ்தான பலம் இல்லை, ஆனால் பார்வை பலம் இருக்கு. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் அவர் பார்க்க போறார். அப்படி பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் பாகிஸ்தானத்தை பார்க்கறதோட அந்த 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப் பார்க்கிறார். 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தை பார்க்கிறார். இப்படி இந்த 3 இடங்களை பார்க்கும்போது புதிய வேலை, இடமாற்றம், தொழில் மாற்றம், ஊர் விட்டு ஊர் போகிறது, மேற்கொண்டு படிக்கிறது, படித்தவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம், அந்த உத்தியோகத்தில் மன நிறைவு, மேலதிகாரிகள் தொல்லை இல்லை. அதே மாதிரி செய்கிற தொழிலையே சாந்தமும் சௌக்கியமும், புதிய வீடு அமையும், திருமணம் நடக்கும். சுப பலனா சொல்லிகிட்டே போகலாம் சார். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு உங்கள் காட்டில் அட மழை, நிதானமாக பொறுமையாக அதை செஞ்சீங்கன்னா தாராளமாக ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? முதல்ல எனக்கு வேலை மாற்றம் வருமா சார்? கடந்த காலத்தில் என்ன அனுபவம் தெரியுங்களா? கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, சனியில் எத்தனை வகை இருக்கோ அது அத்தனையும் நான் தான் சார் பார்த்தேன். அவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என்னுடைய பலன் சேரல. இப்போ எனக்கு உத்தியோக உயர்வு வருமா, ஊர் விட்டு ஊர் போகலாமா, இடமாற்றம் வருமா? தாராளமாக வரும் சார். எனக்கு இது வரைக்கும் விசாவே கிடைக்கல சார். எத்தனை வாட்டி நான் அப்ளை பண்ணிட்டேன் தெரியுங்களா? இப்போ எனக்கு யூஎஸ் விசா கிடைக்குமா? கிடைக்கும் சார். என்ன அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே? என்ன காரணம்னா 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்னு சொல்கிறான். ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. படிக்கிறதுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், இல்லை நீங்கள் உள்ளூர்லேயே இங்கே தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்பென்ஷன், ஒரு பார்ட்னர்ஷிப்பு, வேற ஒருத்தர் மூலதனம் போடுவார். அதனால் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். மொத்தத்தில் நிதானமாக, பொறுமையாக, அவசரம் இல்லாமல் சிந்தனை செய்தால் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். அதை நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு வந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்?
சந்தேகம் 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 பயம். உங்களுக்கு என்ன சார், நீங்கள் டிவிலையும் யூடியூப்லையும் சொல்லிட்டு போயிடுறீங்க, ஆனால் எங்களுக்கு கை கெட்டினது வாய் கெட்ட மாட்டேங்குது. அஷ்டம சனின்னு ஜோதிடர்கள்லாம் சொல்லிட்டாங்க. எல்லா டியூபும் பார்த்துட்டேன் சார், எல்லாத்துலேயும் உங்களுக்கு அஷ்டம சனின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது? உடம்பு படுத்துது சார், சளி சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இதை எல்லாத்த விட எங்கே போனாலும் எந்த வேலையும் ஆகலை சார். இதுக்கெல்லாம் தீர்வு இந்த குரு பயிற்சி சாதகமாக அமையுமானா நிச்சயமாக அமையும். ஏன்னா குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வராரு, பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது குருவனுடைய பார்வை 3ஆம் வீட்டுக்கு 5ஆம் பார்வையாக பார்க்குது. நான் சொல்கிற பாயிண்ட்டை உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க. கன்னிக்கு 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அதே மாதிரி உங்களுக்கு விருச்சகத்துக்கு 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்குறார். 9ஆம் வீட்டுக்கு 7ஆம் பார்வையாகும், 9ஆம் வீட்டுக்கு 9வது பார்வையாகும். இவர் பார்க்கறதுனால முதல்ல உத்தியோகம், உயர்வு, மன நிம்மதி, கை கெட்டினது வாய் கேட்டும், மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இப்படி உங்களுக்கு இந்த அஷ்டமி சனி 2.5 வருஷம் இல்லைங்களா, அதில் 1 வருஷம் சந்தோஷமாக போகும். ஆகவே நம்பிக்கையோடு கடகராசி இந்த சந்தேகத்தை விட்டுட்டு நீங்கள் அருமையாக பிளான் பண்ணிங்கன்னா, இல்லை வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ நீங்கள் போனீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். அந்த குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் போய் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும். வெளி வட்டார பழக்கங்கள் உங்களுக்கு சரியில்லைன்னா கூட சார், ஒரு மனுஷனுக்கு சார் குடும்பத்தில் சந்தோஷம் இருந்துன்னு வச்சிங்களேன், வாழ்க்கையில் அவன் எங்கே வேணாலும் ஜெயிப்பான். அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னு வச்சிங்க, வாழ்க்கையில் எவ்வளவுதான் படிச்சு இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஜெயிக்க முடியாது. அதனால உங்களுக்கு குடும்பத்தில் மிக அற்புதமான பலன் சார். தாராளமாக நீங்கள் ஜெயிக்கலாம். உடம்பு ஆரோக்கியம், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், டாக்டர் கொடுக்குற மருந்தை நம்பிக்கையோடு சாப்பிடணும். இது வரைக்கும் இருந்த வட்டாரங்கள், உங்களை சுற்றி இருந்தவர்கள், நம்பிக்கை துரோகங்கள் நிறைய வரத்தான் செய்யும். அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ராத்திரி 8 மணிக்கு மேலே நீங்கள் பயணம் போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த சனியும் செவ்வாயும், ராகுவும் செவ்வாயும் சேர்றது அவ்வளவு நல்லது இல்லை. ஆகவே மிக கவனமாக இருக்கணும். குருவும் செவ்வாயும் சேரும் காலத்தில் சில சொத்துக்கள் உங்களுக்கு வரலாம், வழக்கு வம்புகள் வரலாம். ஆகவே இது வரைக்கும் என்கிட்ட அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் நீங்கள் வாயை கட்டிக்கிட்டு பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நிதானம்தான் வெற்றி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? 7ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி. முதல்ல கடன் தீரும் சார். இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குரு உங்களுக்கு 5ஆம் பார்வையாக பார்க்குறார். புதிய தொழில் அமையும். ரொம்ப நாளாக திருமணமாகாமல் இருந்தது சார், எங்கள் ஜோசியர் சொல்லிட்டார் சார் பொருத்தம் இருக்குன்னு. ஆனால் எங்கள் ஜோசியர் சொல்ல பொருத்தம் இல்லைங்கிறாரு. ஒரே ஜோசியருக்குள்ளே இந்த 2 அடியா, இவ்வளோ கலட்டாவா? அப்போ நீங்கள் நல்லா யோசிக்கணும், இது எதனால் அப்படின்னா குரு பார்வை இல்லை. இப்போ குரு உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வரார், 5ஆம் பார்வையாக பார்க்குறார். ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு நம்ம பழமொழி கேட்டிருக்கோம். அப்போது உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் வரப்போகுது. பணம் சேரப்போகுது, சொத்துக்கள் சேரும், குழந்தை பாக்கியம் உண்டு, இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும். புதுசாக எதுனா நான் தொழில் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக வரும். உங்களுடைய கடன்லாம் தீரும். இது ஒரு அற்புதமான காலம். இதை நிதானமாக பொறுமையாக நீங்கள் அவசரப்படாமல் செஞ்சீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்தோம். இதையெல்லாம் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.